ரோஸ் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா திமுக குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்ப இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே, அதாவது 1970 காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கச்சத்தீவு தாராவாத்து குத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது பத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இது எப்படி நடந்துச்சு என்னன்றதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியாச்சு. இருந்தாலும் திமுக அரசை அதாவது பாத்தீங்கன்னா அவங்களை குறை சொல்றதுக்கு ஒரே ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவு. இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அதிமுக சைடுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, ஏகப்பட்ட பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் புதுசா அறிக்கை விட்டுருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலா அவர் நினைச்சிட்டு இருக்காரு கச்சத்தீவு பாத்தீங்கன்னா பொருஷவாக்கத்திலேயே எங்க பள்ளிக்கரணையில நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பொருஷவாக்கம் பள்ளிக்கரணைலாம் கிடையாது. அதுல வரலாறு என்னன்னு சொல்லிட்டு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. சம்பந்தமே இல்லாம எதனா ஒண்ணு பேசணும், நம்மளும் எதனா ஒண்ணு பேசணும், கச்சத்தீவை பத்தி பேசணுன்றதுக்காக நேற்று பார்த்தோன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கோணத்தனமும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. சரி, நம்ம விளக்கிடலாம். ஏதோ நம்மளுடைய கடமை என்ன, இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றது மட்டும்தான். அதாவது இந்த அணில் குஞ்சுகளையும் அணில் குஞ்சு தலைவரையும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தான் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு விஷயம் புரிய வைக்கிறது. கச்சத்தீவு வரலாறு தெரியுமா, கச்சத்தீவு எங்க இருந்துச்சு, அது யாரோட கண்ட்ரோல் இருந்துச்சு தெரியாது. சோ அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். கச்சத்தீவு பாத்தீங்கன்னா சுமார் 280 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இது இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸும், சாரி இந்தியான்னு சொல்லக்கூடாது, இது வேற பிரச்சனை பண்ணுவீங்க. சரி, தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் பார்த்தா ஸ்ரீலங்கால இருந்து 13 கிலோமீட்டர், அது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு எப்படி சைன் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்திரா காந்தி, அதாவது முன்னாள் பிரதமர் இருக்காங்கல்ல நம்ம இந்தியா பிரதமர், அவங்க இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமரான பண்டாரி நாயக் அவர்களும் கையெழுத்திடுது. இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் எழுப்ப வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாநில அரசோடைய பவர் என்ன? ஒரு மாநில அரசால அதாவது ஒரு இடத்த தாராவாத்து கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு பவர் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. அப்புறம் எதுக்காகடா இன்னும் திமுக தான் தாராவாத்து குதிச்சு அவங்க தான் கையெழுத்து போட்டாங்க இன்னமும் பேசிட்டு இருக்காங்கன்னா அது ஏன்னு யாருக்குமே புரியல, அவங்களுக்கே புரியாது. ஏன்னா திமுகவை சிதைக்கணும், அவங்கள அழிக்கணும். அதுக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும்னா கச்சத்தீவை தாராவாத்து குத்துட்டாங்க. இவங்க தமிழ்நாட்டை வியாபாரம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷத்தெல்லாம் இன்னும் விதைச்சிருக்காங்க. இப்பயும் நேற்று நடிகரும் பாத்தீங்கன்னா இதை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. சும்மா யாருன்னா ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா சும்மா வீட்டுல இருந்து ஒரு ட்விட்டர்ல ஒண்ணு போட்டு விட்டுருது, நானும் கச்சத்தீவு பத்தி பேசிட்டேன் பாத்தியா. அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை. அவர்கிட்ட போயிட்டு சார் கச்சத்தீவு எங்க சார் இருக்குன்னு சும்மா ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது தயவு செய்து எந்த பத்திரிகையாளராவது போயிட்டு உடனடியாக அவர்கிட்ட விஜய் கிட்ட என்ன கேட்பீங்க பாத்தீங்கன்னா, சார் கச்சத்தீவு கொஞ்சம் எங்க இருக்கு மட்டும் சொல்றீங்களான்னு மட்டும் கேளுங்க. எனக்கு அதான் கேட்க வேண்டியது இருக்கு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கச்சத்தீவை நீங்க எப்படி மீட்பேன்னு கேட்டா போர் தொடுப்புன்றாரு. எப்படி ஒரு போர் தொடுப்புன்னு சொல்லிட்டு தெரியாது. அது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சீமான் தான். அதாவது வாயில பிடிச்சி அப்படி போட்டு ஓட்டுருவாரு. பாம் வச்சவனே கச்சத்தீவை தீங்கன்னு நம்ம வீர குத்துருவாரு. 1700களில் பாத்தீங்கன்னா நெதர்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் ஆகுது. இங்கிலாந்து அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்லாம் நம்ம விட்டு போடனே பார்த்தோன்னா இது ராம்நாட் ராஜா கிட்ட வருது. அந்த ராம்நாட் ராஜா என்ன பண்றாருன்னு பார்த்தோன்னா அது ஒரு ஒப்பந்தம் விட்டுறாரு. அது முத்து குளிக்கிறதுக்கும் சரி, அந்த மீன் பிடிக்கிறதுக்கும் சரி, அந்த ஒப்பந்தம் விட்டு ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது இந்தியாவும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது. அவரு தான் வச்சுட்டு இருக்காரு, பாதுகாத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950களில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அரசு ஒரு சட்டம் போடுறாங்க. அதாவது ஜமீன்றவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது இந்தியன் கண்ட்ரோல்ல வந்துருது. அதாவது தமிழ்நாடுக்கும் இந்தியனுக்கும் கண்ட்ரோல்ல வந்தது. ஆனா பார்த்தா இந்தியாவோட கண்ட்ரோல் தான் ஃபுல்லா இருக்கும். அதாவது எந்த ஸ்டேட், அதாவது எந்த இடத்த ஒரு கொடுக்குறனாலும் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது. அது இந்தியனாலதான், இந்திய அரசால மட்டும்தான் முடியும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு இலாக்கா செயலாளர் இருக்காரு. அவர் கேவல் சிங்ன்றவர் என்ன பண்றாருன்னா கலைஞரை சந்திச்சு இது விஷயமா பேசுறது, கச்சத்தீவு பத்தி பேசும்போது கலைஞர் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, இது எங்களோட வாழ்வாதாரம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் இது வச்சுதான் வாழுறாங்க, அதனால தயவு செய்து இதை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. பட் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா இவர் இதை பத்தி எதுவுமே பேசிக்காம அது இந்திரா காந்தி கிட்ட சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, கையெழுத்திடுறாங்க. இது எதிர்த்து பார்த்தோன்னா உடனடியாகவே அன்னைக்கு 1974 அடுத்த நாள்லயே பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தியை நேரடியாக சந்திக்கிறாங்க. நீங்க எப்படி என்னோட அப்ரூவல் இல்லாம என்னை கேட்காம நீங்க எப்படி நீங்க பண்ணுவீங்க, இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அங்க வாதாடி வராரு. அது போக மட்டும் இல்லாம அடுத்த நாளே சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்றப்படுது. என்னன்னு, கச்சத்தீவு எங்களுக்கு வேண்டும்,
இதை நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து போடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இதை ஒத்துக்காம ஏந்திரிச்சு போயிடுறாங்க. அங்க இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அரங்கநாதர், இந்த எம்எல்ஏ மட்டும்தான் இருக்காரு. இப்போ அந்த அதிமுக அடிமைகள் வந்து என்ன பண்ணாங்கன்றது இதுதான் உண்மையான கண்டென்ட். வேற யாருமே அங்க கிடையாது, எல்லாம் வந்து போயிட்டானுங்க. அப்போ வந்து இப்போ அவங்க யாருக்கு கீழே வேலை செய்யறாங்கன்றது நீங்களே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது சம்பந்தமா வந்து பேச பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசுக்கும், அதாவது இந்திரா காந்தி அவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை முட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வதந்திகளை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து இவங்க சொல்லிதான் பண்ணாங்க, அவங்க சொல்லிதான் பண்ணாங்கன்றத பரவி பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து கொடுத்தவர் வந்து கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்திரா காந்தியை பத்தி அவனும் பேச மாட்டான், ஆனா வந்து பேசுறது ஃபுல்லா வந்து கலைஞர், அதாவது மாநில அரசுக்கு பவரே இல்லை கையெழுத்து போடுறதுக்கு, ஆனா வந்து கலைஞர் தான் சொல்றாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியாது? இது ஏத்துக்கவே முடியாது. இதை வச்சு இன்னமும் அரசியல் பண்றாங்களாம். இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வரைக்கும் இந்த அதாவது கச்சத்தீவுக்கு உண்மையாவே வந்து போராடுறது பாத்தீங்கன்னா திமுக அரசு தான். நீங்க ஒரு விஷயம் சிந்திக்கணும். ஒருவேளை வந்து திமுக அரசு வந்து இந்த கச்சத்தீவை கொடுக்கறதா இருந்துச்சுன்னா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல அதை வச்சுதான் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து இல்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்காம இன்னமும் வந்து திமுக அரசை வந்து முதல்வர் பதவியில் உட்கார எதுக்காக எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை மறைக்கணும். இவங்க வந்து இந்த மாதிரி தான் இடத்த வித்துருவாங்க, அதாவது மற்ற இடத்த வந்து தாராளத்தை கொடுத்துருவாங்கன்ற ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது 1974 இருந்து 2025 வரைக்கும் வந்து இதை வச்சு வந்து கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது என்ன? இது அதாவது ஆதாரத்தோட வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா கலைஞர் காமிச்சிருக்காருங்க. 1950 வந்து வெளியான மேப்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் மேப்ல அது கிடையாது. இதே வந்து கலைஞர் வந்து குறிப்பிட்டு காட்டுற ஒரு ஆதாரமா. ஆனா என்ன சொல்றாங்க, கலைஞர் தான் கொடுத்துட்டாரு, கலைஞர் தான் சட்டமா போராடுறாருங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப சட்டக்கல்லூரி ஆராய்ச்சி பிரிவுல கிருஷ்ணசாமின்றவரை கூப்பிட்டு இதை வந்து நீங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டு எடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அதையும் வந்து சப்மிட் பண்றாங்க. அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து இப்போ வரைக்கும் வாதாடிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு மட்டும்தான். ஆனா வந்து இவங்க சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல இவங்க பொய் சொல்றாங்க, நாடகம் ஆடுறதுக்கான யாருக்கிட்டையாவது ப்ரூஃப் இருந்தா நீங்க காட்டுங்க. எப்படி நாடகம் ஆட முடியும்? அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சட்டம் போராட்டம் பண்ணார், இது விஷயமா வந்து எத்தனை பேரை எதிர்த்தாருன்ற எல்லா ஆதாரங்களும் இருக்கு. சட்டசபையிலே பார்த்து தீர்மானம் எழுப்பியிருக்காங்க. இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? சீமான் மாதிரி சொல்ற மாதிரி போயிட்டு துப்பாக்கி எதுவுமே சுட சொல்றீங்களா? ஒன்றும் புரியல. அது சரி, கச்சத்தீவு வந்து மீட்கணும். விஜய் அவர்களே நான் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நீங்க எப்படி வந்து கச்சத்தீவு மீட்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி மீட்பீங்க? எப்படி அந்த சுறா படத்துல போயிட்டு அந்த மீனவர்கள் எல்லாம் காப்பாத்துனீங்களா? இப்படியே போயிட்டு ஸ்விம்மிங்ல அச்சின்னு போவீங்களா? எப்படி அந்த மாதிரி அச்சு காப்பாத்து நினைச்சுட்டு இருக்கீங்களா? இது புரியலையே. அது ஏங்க ஃபர்ஸ்ட் வந்து மாநில அரசுக்கு என்ன பவர், ஒன்றிய அரசுக்கு என்ன பவர்ன்றது தெரிஞ்சுக்கணும். தெரியாம வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது. இதுதான் வந்து கச்சத்தீவுடைய வரலாறு. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து இன்னமும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இதுக்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தீர்மானம் போட்டதை வந்து உங்களால ஏத்துக்க முடியல. திருப்பி வந்து என்ன சொல்றீங்க, இல்ல வந்து இவங்க தான் வந்து தாராவாத்து குத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எவனாவது தாராவாத்து குத்தன்னு சொல்றீங்களே, எவனாவது ப்ரூஃபோட காட்டுங்க பார்க்கலாம். கலைஞர் தான் கொடுத்தாரு, கலைஞர் தான் கையெழுத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போட்டு காட்ட சொல்லுங்க. இல்ல பொதுமக்கள் கேட்கணும். இந்த மாதிரி வந்து பிரஸ்ல வந்து சந்திக்கும் போது இந்த ரிப்போர்ட்டர் சரி எல்லாருமே சொல்லி கேட்கணும். எங்க நீங்க சொல்றீங்களே ஆதாரம் காட்டுங்க, எப்படிங்க அப்படி சொல்லிட்டு கேட்கணும். கேட்டதான் தெரியும். அப்பதானே உங்களோட போர்ச்சி வெளியே வரும். நான் கேட்கிறேன், அப்ப சட்டசபையில வந்து தீர்மானம் எழுப்பும்போது வந்து ஏன்ச்சு வெளியே போனீங்களே, வெளியே போயிட்டு வந்து ராஜினாமா பண்ணுன்றீங்களே, எதுக்கு ராஜினாமா பண்ணுன்னு சொல்லிட்டு கலைஞர் கேட்டாரு. எதுக்கு நான் எங்க ராஜினாமா பண்ணோம், எழுதி குத்தவங்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டவர் கலைஞர். அந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்களா? அதாவது நீங்க எதுவுமே எல்லா கெட்டதையும் நீங்களே பண்ணிட்டு வந்து திமுக அரசு மேல போட்டு வந்து முடிச்சிருங்க. அதனால விஜய் அவர்களே, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஒரு அறிக்கை விட்டுறீங்கன்னா அது எப்படி சால்வ் பண்றது சேர்த்து விடுங்க. நீங்க விட்டீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும்ன்றத வந்து நீங்க சொல்லணும். அது போக பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து தாராவாத்து விட்டு இப்ப நடிக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க வந்தா எப்படி மீட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருங்க.